Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலோட மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். நீங்கள் இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னும் நான் அப்லோட் பண்ணல. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நம்ம முழு ஆண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி பிளான் இது எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனலில் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இந்த 1 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வரலாறு, புவியியல், பொருளியல், அதாவது ஒரு பார்ட்டில் இருக்குது இல்லைங்களா, குடிமையியல், அந்த 4 பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகேங்களா. 1 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நமக்கு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேப் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. வரலாறு, புவியியலில் இருக்கக்கூடிய மேப்பை முடிச்சிருங்க. ஏன்னா மேப்பில் நம்ம ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மேப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தரோவாக பார்த்துக்கோங்க. அது முடித்த பிறகு நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம 3rd மிட்டம்க்கு மார்க் பண்ணல. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில ஸ்கூல்ஸில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸை முடிச்சுட்டு ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். நான் முழு ஆண்டு தேர்வுக்கு நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா, இப்போ பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு 7 கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக, இதில் ஒரு 5 கேட்டிருக்காங்க. ஸோ இது படிக்கிறதுக்கான டைமும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மெமரியில் வச்சுக்கலாம். அந்த லாங் ஆன்சர் மாதிரி ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் அதை படிக்க டைம் ஆகும், அது மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இது கான்செப்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ 7, அடுத்து 5, பொறுத்துக்க ஒரு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 17 மதிப்பெண் இப்போ வர நம்ம 1 மார்க் வரைக்குமே பார்த்துருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய 50 மதிப்பெண்ணில் 17 மார்க்கு 1 மார்க் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதேனும் 5 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்க, இது 2 மதிப்பெண் கொஷின். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. நமக்கு அந்த வருஷம் எது இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல மார்க் எடுத்துடலாம். அதனால் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு டைம் இல்லைனா. அப்படி இல்லைனா அந்த கொஷின் பேப்பர் எடுத்திங்களா, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கோ த்ரூ பண்ணுங்கள். எது தெரியலையோ அதை புக் எடுத்து ரெஃபர் பண்ணி படிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக கொஷின் பேப்பர் நீங்கள் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரோமன் நம்பர் 5 பார்த்திங்கன்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு விரிவான விடையளி, 5 மார்க். ஓகேங்களா. இதில் நமக்கு கம்பல்சரி கொஷின் கேட்கல. அந்த வேறுபடுத்துக்க பார்த்திங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. அடுத்து அதிலே சரியாக தவறாக 1 கேட்டிருக்காங்க. அடுத்த மெயின் பார்ட் என்னது, 3 மார்க். அதாவது டோட்டலாக 20 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸும் மேப்பும் சேர்ந்தது. 20 மார்க்ஸ் இதில் கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் படித்தா போதும். சரிங்களா. உலக வரைபடத்தில் குறிக்கவும். இங்கிலாந்து, ஜப்பான், ரஷ்யா, இந்திய பெருங்கடல், பிரேசில், மெக்சிகோ. ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம முடிக்கிறோம். ஓகே, இப்போ நான் 20 மார்க்ஸ்க்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ 2 மார்க்ஸ்னால் அந்த 10 மார்க்குக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அடுத்து 5 மார்க் கொஷின் படிக்கும்போது ஓகே நான் நான் ஃபைனலாக 5 மார்க்குக்கு ரெடி ஆகிறேன். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக போங்க. எடுத்த உடனே கஷ்டமாக போயிட்டுட்டு அதுக்கப்புறம் அது இப்போது நீங்கள் என்னென்னா அதில் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா அடுத்து படிக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் பிளான் பண்ணி எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும், எதுக்கு அதில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ, ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் முழு ஆண்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஐடியாஸும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது சாத்தியமாகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம்கான சேனல் இது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.